தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் RN ரவி அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது ஒரு கட்சியினுடைய அவை அல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான அவையாகும். இந்த அவையில் ஆண்டுதோறும் ஆண்டின் முதல் கூட்டத்தில் கவர்னர் வருகை தருவதும் ஆளுநர் உரையை வாசிப்பதும் பிறகு அது தமிழாக்கம் செய்வதும் ஒரு மரபாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்போது இருக்கிற ஆளுநர் திரு ரவி அவர்கள் சென்ற ஆண்டு முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காமலும் அதே நேரத்தில் அது இல்லாத சில கருத்துக்களை திணித்தும் அவர் படித்து மிக கடுமையான கண்டனத்திற்கு அது உள்ளானது. இப்பொழுது இந்த கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்வது, அவர் வேணா நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம், அது வேற விஷயம். அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்வது சரிதானா என்பது வேறு. ஆனால் சபைக்கு வந்துவிட்டு எதிர்கட்சிகளைப் போல வெளிநடப்பு செய்வது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இப்போ திரும்பவும் சொல்றேன். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக அல்லது அதை இயக்குகிற RSSன் பிரதிநிதியாக செயல்படுவதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அது அவருடைய உரிமை. ஆனால் ஆளுநர் என்கிற மிக உயர்ந்த ஒரு கண்ணியத்திற்குரிய பொறுப்பை அவர் வகித்துக் கொண்டு இவ்வாறு செயல்படுவது என்பது அநாகரிகத்தின் உச்சம். ஆகவே அநாகரிகத்தின் உச்சத்தோடு செயல்படுகிற ஆளுநர் தமிழ்நாட்டில் இனி இந்த பொறுப்பில் நீடிப்பதற்கு, ஏன்னா அவருக்கு பொறுப்பு ஏற்கனவே முடிந்து போய்விட்டது. ஒன்றிய அரசோ அல்லது குடியரசுத் தலைவரோ பதவி நீடிப்பு இதுவரை செய்யவில்லை, மாற்று ஏற்பாடும் இல்லை. ஆனால் அவரே தொடர்கிறார். அவர் தொடர்ந்து கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் வேண்டுமென்றே ஒரு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு RSSன் அஜெண்டாவை நிறைவேற்றுகிற ஒரு கைத்தடியாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக அவர் செயல்பாட்டை கண்டிப்பதுடன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடைய அத்தனை பேரும் கண்டிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிக்க வேண்டுமென அனைவரையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி சார்.